பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான வல்லமையை கொடுக்கக்கூடியது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு வேதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். ஒரு ராஜா இருக்கிறான் அப்படின்னா அவன் ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக அவன் என்ன செய்யப்படணும்? அபிஷேகம் பண்ணப்படணும். ஒரு ஆசாரியன் ஊழியத்தை செய்வதற்கு அவர் அபிஷேகம் பண்ணப்படணும். ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அவன் என்ன செய்யப்படணும்னா அபிஷேகம் பண்ணப்படணும். அப்ப இந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய திட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தேவன் அவனை என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், அபிஷேகம் பண்றார். நான் இப்படி சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ நோக்கம் செயல்படுவதற்கு என்ன தேவை அப்படின்னா அபிஷேகம் தேவை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தேவ நோக்கம் இருக்குங்க, ஒரு பரிசுத்த நோக்கம் இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள், ஆனா இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த ஆவியானவரே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இயேசு சொல்ற வார்த்தைங்க, என்ன வார்த்தை? யார் இருக்கிறார் என் மேல? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னா, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடர்களை பார்வை அடையும்படி அவர்களை மாற்றுவதற்கு, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்கு என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம் என்னப்பா அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையை கொடுக்க, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அதான் அவர் சொல்றார் அழகா, என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன செய்தாரா? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார்ப்பா? அபிஷேகம் பண்ணினார். சொல்லுங்க, என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினார். வேதம் சொல்லுது, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தார். அப்போ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், நான் இப்ப சொன்ன வார்த்தைகள், ஒரு மனுஷனை விடுதலையாக்க, குணமாக்க, நொறுங்குண்டவர்களுக்கு அவருடைய காயங்களை கட்டுவதற்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் அபிஷேகம் பண்ணினார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில், இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, மத்தேயு 3:16 வாசிங்க. மத்தேயு 3:16 வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே என்ன செய்துப்பா? சொல்லுங்க, வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே அவர் மேல புறாவை மேல் இறங்கி வருகிறதை கண்டான். ராமேன் சொல்லுங்களேன். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அதற்கு பிற்பாடு என்ன அப்படின்னா, ஆவியானவருடைய
அபிஷேகம். பிரைஸ் எல்லாம். இது எதற்காக அப்படின்னா, இந்த அபிஷேகம் ஒருவனை பிரித்து எடுக்கிறது. இவன் பிரித்து எடுக்கப்பட்டவன் என்கிற ஒரு அடையாளத்தை ஆவியானவர் அவன் மேல போடுறார். அபிஷேகம் என்ன செய்யுது அப்படின்னா, இவன் யாரு? இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரைஸ் எல்லாம். எதற்காக பிரித்தெடுத்தான் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக. அப்போ இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டீர்களோ. இப்போ உங்க குடும்பத்தில் 5 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், அதில் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ தேவன் உங்களை மட்டும்தான் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா சும்மா பிரித்தெடுக்கல, தேவ திட்டம் ஒன்று இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகம் என்பது நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவை? தேவை. ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த தேவன் நம்மை அக்சஸ் பண்ணுவதற்கு அல்லது தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் நீங்கள் பெறலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யார் தேவை அப்படின்னா ஆவியானவர் தேவை. ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை. பிரைஸ் எல்லாம். இந்த உலகத்துல 3 விதமான ஆவி இருக்கு. ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று மனுஷனுடைய ஆவி, அடுத்து ஒரு ஆவி இருக்கு இல்லாத ஆவி அல்லது உலகத்தின் ஆவி. இந்த ஆவி ஏதாவது ஒண்ணுல நீங்க நடத்தப்படணும். இந்த 3 இல்லாமலாம் உங்களால என்ன செய்ய முடியாது இருக்க. ஒண்ணு தேவ ஆவியினால நீங்க நடத்தப்படணும், இல்ல மனுஷிக ஆவியினால உங்களுடைய சொந்த ஆவியினால நீங்க நடத்தப்படணும், இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய ஆவியினால நீங்க நடத்தப்படணும். சோ அப்ப மனிதன் ஏதோ ஒரு ஆவியினால என்ன செய்யப்படுறான் அப்படின்னா நடத்தப்படுகிறான். அப்ப வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, என்னுடைய மாமிசத்தினுடைய ஆவியினால நான் எதை பெற்ற முடியாது அப்படின்னா தேவ ஆவியின் நிறைவு அல்லது தேவ ஆவியினுடைய வாழ்க்கையை என்னால பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுது. அப்ப எனக்கு என்ன தேவை அப்படின்னா தேவனுடைய ஆவி எனக்கு தேவை. நான் சொன்னேன், இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் எதற்காக அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. நம்பர் 1, அபிஷேகம் எதற்கு அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. நான் மறுபடியும் சொல்றேன், அபிஷேகம் என்பது தேவனுடைய முத்திரை. 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:20 வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நீங்க யாரால அபிஷேகம் பெறணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றாதான் உங்களால என்ன செய்ய முடியும்? சகலத்தையும், அதாவது தேவனுடைய திட்டம் முழுவதையும் உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இயேசு இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரை அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அவர் சொன்னார், பிதாவினிடத்துல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுவாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் மாறுகிறீர்கள். அப்ப இது யாருடைய வாக்குத்தத்தம் அப்படின்னா பிதாவினுடைய வாக்குத்தத்தம். அதுதான் அவர் சொன்னார், நான் போகிறேன், பிதாவோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தேற்றற வாழன உங்களோடு கூட இருக்கும்படி நான் அனுப்புறேன். அவரை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்க. ஏன்னா இது ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். காத்திருந்தார்கள். எதற்காக காத்திருந்தார்கள் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் வாழ்கிற பகுதியில் நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியாய் வாழணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்பா? பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர்
தேவை. உங்க வாழ்க்கையில உயரத்தை, அதாவது ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இயேசு சொல்றாரு, நீங்க போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் என்ன செய்கிறார்கள்? பார்வையடைகிறார்கள். சப்பானிகள் என்ன செய்கிறார்கள்? நடக்கிறார்கள். குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள்? சுத்தமாகிறார்கள். செவிடர் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். தரித்திரனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்ப நல்ல கவனிங்க, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதுதான் இல்ல. இப்போ அது அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவருடைய ஊழியத்தில் நடக்குது. இப்ப நடந்த சம்பவங்களை இயேசு சொல்றாரு, நீங்க இதை போய் என்ன செய்யுங்க? யோவான் இடத்துல போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் போது, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை யார்கிட்ட சொல்றார் அப்படின்னா 1வது வசனத்துல பார்க்கும்போது தம்முடைய 12 சீசர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கட்டளை கொடுத்து அவர் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் தொடங்கினார். எதை குறித்து பிரசங்கிக்க தொடங்குறார் அப்படின்னா, இப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், இப்போ அற்புதம் நடக்குது, இதை போய் நீங்க என்ன செய்யுங்க? யோவான் இடத்துல சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிக்கணும், நாம் சாட்சியாய் வாழ்வதற்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தேவை என்னன்னா அபிஷேகம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அபிஷேகம் என்பது ஆவியானுடைய முத்திரை. அவர் தான் முத்திரை போடுறார். என்ன முத்திரை போடுறாருன்னா, இவன் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற முத்திரையை போடுறார். ராமேன் சொல்லுங்கள அல்லேலூயா. ரெண்டாவது இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடைப்பதற்கு அபிஷேகம் தேவை. முதலாவது தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அபிஷேகம் தேவை. இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுப்பதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் என்ன செய்யும்? நுகம் முறிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அபிஷேகத்தினால என் வாழ்க்கையில் இருக்கிறதான கட்டுகள், நுகம் அப்படின்னா என்ன? உங்களை எது அழுத்துகிறதோ, எது உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னா அபிஷேகம் தேவை. என்ன தேவைப்பா? அபிஷேகம் தேவை. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனை பயம் அடிமைப்படுத்தும். அதாவது பயம் அவனை கட்டி வைக்கும். பயம் என்ன செய்யும்? கட்டி வைக்கும். அங்கே போகாத, பூச்சாண்டி இருக்கிறான்னா அது என்ன செய்யாது? போமா? போகாது. எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அங்கே போகக்கூடாது, பூச்சாண்டி இருக்கிறான். ஏன்னா சொல்லப்பட்ட வார்த்தை அப்படி. அப்போ பயம் அந்த பிள்ளை என்ன செய்யுது? கட்டி வைக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயம் இருக்கும்போது சில காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. இது உங்களை கட்டி போட்டுரும். இரண்டாவது மனசோர்வு. இந்த மனசோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வந்துட்டா அவனை என்ன செய்துரும் தெரியுமா? கட்டி போட்டுரும். இந்த மனசோர்வு எப்படி வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வைக்கல, அதுல இருந்து எவ்வளவோ முயற்சி பண்றோம், நம்மளால வெளியே வர முடியல, செபிக்கிறோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நமக்குள்ள ஒரு சோர்வு வருது. என்னடா, சர்ச்சைக்கு போகிறோம், ஜெபம் பண்றோம், எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, மாற்றமே வரல. அப்ப நமக்குள்ள வந்து வர்ற வார்த்தை என்ன? நம்ம ஏன் சர்ச்சைக்கு போகணும்? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீங்க ஜெபிக்காம இருப்பதற்கு காரணமே மனசோர்வு தான்.
நீங்க ஜெபிக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு காரியத்துல மனசோர்வு அடைந்துட்டீங்க. நீங்க இந்த மனசோர்வு அடைந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கட்டப்பட்டுரும். அதிலிருந்து உங்களால விடுதலை ஆகவே முடியாது. அப்ப அதிலிருந்து நீ விடுதலை ஆகணும் அப்படின்னா உனக்கு என்ன தேவை அப்படின்னா அபிஷேகம். அபிஷேகத்தினாலதான் அந்த நுகத்தை உங்களால முறிக்க முடியும். அபிஷேகம் இல்லாம, அபிஷேகத்துல நிறையாம நீ எவ்வளவுதான் போ அப்படின்னாலும் சோர்வு போயிடும், போகாது. அப்ப நல்ல கவனிங்க, மனச்சோர்வு என்பது ஒரு கட்டு. பிரைஸ் எல்லாம். மூன்றாவது பாவக்கட்டு. அபிஷேகம் இல்லைன்னா சிலருடைய வாழ்க்கையில சில பாவங்களை விட முடியாது. பாருங்க, இந்த பாவம் கட்டாய் மாறிட்டு அப்படின்னா அந்த பாவத்து நிமித்தம் சில விளைவுகள் அவங்க வாழ்க்கையில கடந்து வரும். பிசாசு அதை ஆயுதமா எடுத்துக்கொள்வோம். அப்ப நல்ல கவனிங்க, இவைகளெல்லாம் நீ உடைக்கணும் அப்படின்னா இதெல்லாமே ஒன்று அடிமைப்படுத்தும். இதெல்லாம் அடிமைத்தனம். பயம் ஒரு அடிமைத்தனம், மனசோர்வு ஒரு அடிமைத்தனம், பாவம் ஒரு அடிமைத்தனம். அப்ப இவைகளை உடைப்பதற்கு என்ன தேவை தெரியுமா? அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இல்லாததுனால தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற பயம் மாற மாட்டுக்கு, மனசோர்வு மாற மாட்டுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாம இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா பிரைஸ் அல்லா, நீ சோர்வு அடைந்து, இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்க, எலியா மனசோர்வு அடைந்தான். மனசோர்வு அடைந்த உடனே அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? போதும் கர்த்தாவே. எவ்வளவு ஒரு வல்லமையான ஊழியக்காரன் தெரியுமா? இந்த மனசோர்வு யாரையும் சும்மா விடாது. அதுக்கு ஊழியக்காரனையும் தெரியாது, விசுவாசியையும் தெரியாது. பிரைஸ் அல்லா. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் சொல்றான், போதும் கர்த்தாவே, நான் ஊழியம் செய்தது போதும், இதுக்கு மேல நான் என்ன செய்யல, நான் வாழ விரும்பல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவன் சோர்வடைந்திருப்பான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அநேக நேரத்தில் நம்மளும் இந்த வார்த்தையை சொல்றோம்ல, போதும் கர்த்தாவே, ஏன் வாழணும்? ஆண்டவர் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்படியே அவனை விடல, அவ்வளவுதானப்பா. ஒரு சோர்வு அடைந்த உடனே நீ என்ன செய்துட்ட? இப்படி பேசுறிய. என்ன பண்ணாரு? உன்னை சோர்வடைய செய்தது என்ன? நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல தண்ணியை கொடுத்து, இப்போ ரொம்ப தெளிவாயிட்டான். தெளிவாயின உடனே மறுபடியும் தூங்குறான். டே, நீ தூங்குவதற்கு உனக்கு நான் ஆகாரத்தை கொடுக்கல, உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கு. நீ ஏற்கனவே சொல்லிட்ட, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு. இல்லை, 7000 பேர் உனக்காக இருக்கிறான், அதை நீ பார்க்கணும். போ, எழுந்து. உனக்காக அவங்க என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? காத்து கொண்டு இருக்கிறாங்க. லிசன், உன்னுடைய சோர்வு நீங்குவதற்கு எது உதவி செய்யும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் தாங்க உதவி செய்யும். அபிஷேகத்தை இழந்துராத. ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்திற்காக நீ பிரயாசப்படணும். மூன்றாவது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற அடையாளம் என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை அதிகரிக்கும். பாருங்க, நீங்க அபிஷேகத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஜெபிக்க முடியாதுப்பா. உங்களால ஜெபிக்க முடியாது. நீங்க அபிஷேகத்துல நிரப்பப்பட்ட ஒரு நபரா இருப்பீங்க அப்படின்னா யாரும் உங்களுக்கு ஜெபம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால என்ன உண்டாயிரும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, நீ இன்னைக்கு பைபிள் படிக்கலையே, எந்திரிச்சு படி. பிரைஸ் எல்லாம். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை பாதுகாக்கப்படும். பிரைஸ் எல்லாம். நீங்கள் ஒரு கனி கொடுக்கிற ஒரு விசுவாசியாய் மாறிடுவீங்க. யார் இருந்தா? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தா. பிரைஸ் எல்லாம். தேவனுடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு ஒரு தாகம் வந்துடும், ஒரு வாஞ்சை வந்துடும். இன்னும் நம்ம தேவனோடு நம்மளோடு பேச மாட்டாரா? அடுத்து என்ன சொல்லுவாரு?
இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா இந்த அபிஷேகத்துல தாங்க வருது. பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் அபிஷேகத்தை இழந்துட்டா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. அபிஷேகம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். 4 அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும் அப்படின்னா மாற்றத்தை கொண்டு வரும். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி யாரா மாறுவப்பா? சொல்லுங்க, யாரா மாறுவ? நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். மாற்றம் வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீ மாறணும்னு நினைச்சா என்ன செய்ய முடியாது? மாறவே முடியாது. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. வேறு மனிதனாய் உன்னை அடையாளம் காட்டும். அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நம்மளோடு கூட இருந்தவங்க தானே, இவங்க யூதேயாவை சேர்ந்தவங்க தானே, இவங்க கலிலேயாவை சேர்ந்தது தானே, இவங்களால எப்படி நம்ம வார்த்தைகளை பேச முடியும்? அடையாளம். கர்த்தர் உங்களை மாற்றுவார். பிரைஸ் எல்லாம். இப்போ சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஈசாவுடைய வீட்டுக்கு போ, நான் என்ன செய்கிறேன், அங்கே ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுறேன், அவனை தான் அடுத்த ராஜாவாக நான் ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா சவுல் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? எடுத்துட்டார். இது சவுலுக்கு தெரிஞ்ச அப்படின்னா இவன் சாமுவேலுன்னு ஆளுக்கு ஆளி. அப்போ இவன் பயப்படுறான் போகுதுக்கு. சவுலுக்கு தெரிஞ்சு வந்துட்டுனா என்ன பண்ணுறது? அப்போ ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. நீ போ, அங்கே போய் நான் பலியிட வந்தேன்னு சொல்லு கர்த்தருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு உன் வேலையை செய்து முடிச்சுட்டு பேசாமல் வா அப்படிங்கிறார். இப்போ இவன் ஈசாவுடைய வீட்டிற்கு இவன் போகிறான். பிரைஸ் எல்லாம். அப்போ அங்கே போய் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு அவருடைய குடும்பத்தை எல்லாம் என்ன செய்கிறான்? கூட்டுறான். எல்லாரும் வந்தாங்க. பிரைஸ் எல்லாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கூப்பிடு, நான் யாரை சொல்றேனோ அவங்கள என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். பிரைஸ் எல்லாம். இப்போ இவன் வந்தத நோக்கம் என்ன? பலியிடுவதற்காக வந்திருக்கான். பிரைஸ் எல்லாம். அப்போ சாமுவேல் சொல்றாரு, உன் பிள்ளைங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணி வர சொல்லு, நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கு பலியிட போகிறோம். பிரைஸ் எல்லாம். இப்போ ஒவ்வொருவர்களாம் வந்த உடனே பிரைஸ் எல்லாம் ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கிறான், உடல் தோற்றத்தை பார்க்கிறான். இவன் நினைக்கிறான் இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ அப்படின்னு பார்க்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இவனை நான் புறக்கணித்தேன், இவனை நான் தெரிந்து கொள்ளலை அப்படிங்கிறார். பிரைஸ் எல்லாம். அப்போ கடைசியில் 10வது வசனமா, ஈசாய் தன் குமாரன் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி, வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அவன் என்ன சொல்றான்? ஆமா, ஒருத்தன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, பிரைஸ் எல்லாம், ஒருத்தன் இருக்கிறான், அவன் இளையவன், அவன் இப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். சாமுவேல் ஈசாயை பார்த்து சொல்றான், உடனே ஆள் அனுப்பி அவனை வர சொல். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவன் வந்த போது அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். அப்பொழுது சொல்றாரு, கர்த்தர் இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன் சத்தமா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கி விட்டார். அல்லேலூயா. இப்ப இவனுக்கு தெரியாது
அவருடைய சகோதரனுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும். அபிஷேகம் பண்ணவன யார் வந்துட்டா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கிட்டார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இப்ப அடுத்து இவன் எங்க வரணும் அப்படின்னா அரண்மனைக்கு வரணும். அதற்கு ஒரு வழியை உண்டாக்குறாரு பாருங்க. சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவியை விட்டு அவனை கலங்க பண்ணி பிரைஸ் எல்லாம். இப்ப இந்த ஆவியை விரட்டுறது யாரால முடியும் அப்படின்னா நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவனை கொண்டு வா. தேடுறான், எங்கடா இருக்கிறோம் அப்படின்னு. அவனை தேடுகிறார், எங்க இருக்கிறான். அப்போ ஈசாயின் இடத்துல ஒரு மகன் இருக்கிறான். அவன் யாரு அப்படின்னா அவன் வாசிக்கக்கூடியவன், நல்ல திறமைசாலி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. பெத்லகேம் 18. ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்த. அதெல்லாம் மாத்திரம் இல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு யார் இருப்பார்னா கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அவன் வந்தா என்ன செய்யும்? இந்த ஆவி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. எங்கேயோ காட்டில் இருந்தவனை அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவன் அவனை அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. ஒரு ஆட்டுக்கு பின்பாக இருந்த மெய்ப்பனை கர்த்தர் யாராய் மாற்றுகிறார் அப்படின்னா அரசாளக்கூடியவனாய் மாற்றுகிறார். எது மாற்றுச்சுப்பா? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்ல கவனிங்க. யாருமே அவனை கவனிக்கல, ஆனா தேவன் அவனை கவனித்தார். இதுதான் மாற்றம், இதுதான் மாற்றம். இந்த அபிஷேகம் மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு நீங்களா போக வேண்டாம், வாய்ப்புகளை நீங்களா தேட வேண்டாம். இந்த அபிஷேகமே உங்களை தூக்கிட்டு போயிடும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. இந்த அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யும் அப்படின்னா அது தேவனுடைய நோக்கத்தை ஸ்தோத்திரம் அது நிறைவேற்றக்கூடியது. நான் முதலே சொன்னேன், அபிஷேகம் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்னா பிரித்து எடுக்குதுன்னு சொன்னேன். சகோதரர்கள் நடுவில் இருந்து, குடும்பத்திலிருந்து இந்த அபிஷேகம் என்ன செய்யுதுப்பா? பிரித்தெடுக்குது. எதுக்காக பிரித்தெடுக்குது அப்படின்னா உங்களை அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவதற்கு. அப்போ நீங்கள் கவனிக்கணும். கர்த்தர் உங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் தேவனுடைய அபிஷேகம் இல்லாததுனால உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. அப்போ எனக்கு என்ன தேவை? என் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு போவதற்கு என்ன தேவை? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஓகே, நான் சர்ச்சைக்கு வரேன், போதும்னு இருந்துடாதாங்க. நீங்க வளரணும். உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், பிரைஸ் அல்லாஹ். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்தும். உங்களை நடத்தக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கு. வாசிங்க யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது என்ன செய்வார்ப்பா? சகல சத்தியத்திற்குள்ளையும் உங்களை நடத்துவார். பிரைஸ் எல்லாம் வரப்போகிற கடைசி நாம வரப்போகிற காரியங்களையும் அவர் என்ன செய்வார் உங்களுக்கு. ஹலோ, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்னா சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். எது சத்தியம் அப்படின்னா அவருடைய வேத வசனமே சத்தியம்னு சொல்றது. நீங்க வசனத்தை கேட்குறீங்கள, இந்த வசனத்தின்படி நான் என்ன சொல்றேனோ நான் சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றேன்னு வைங்களேன். இப்போ இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது
ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படியே உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார் அப்படின்னா நடத்துவார். ராமேன் சொல்லுங்க. நீங்க கேட்கிற சகல சத்தியத்திற்குள்ளேயும் சில நேரத்தில் நல்ல வசனத்தை கேட்குறோம், நல்ல நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்ன? என்ன காரணம் நினைக்கிறீங்க? எனக்குள்ள ஆவியானவர் இல்லாததுனால, அந்த அபிஷேகம் இல்லாததுனால நான் கேட்ட செய்தியை என்னால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. அதனால தான் வசனம் சொல்லுது, கேட்கும்போது சந்தோஷமாக தான் கேட்டேன், ஆனால் சில உபத்திரவங்கள் வரும்போது, சில வேதனைகள் வரும்பொழுது நான் கேட்ட சத்தியத்தை நான் என்ன செய்துட்டேன், நான் விட்டுட்டேன். அப்போ இது எனக்கு என்ன இல்லை, பிரயோஜனப்படலை. அப்போ நான் வசனத்தை கேட்டிருந்தா, ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா, இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா, இந்த அபிஷேகம் சொல்லும், நீ போன வாரம் அந்த செய்தியை கேட்டல்ல, அந்த வார்த்தை இப்போ உனக்குள்ளதான் இருக்கு, அந்த வார்த்தையின்படியே பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை நடத்துவார், நீ ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த அபிஷேகத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நீங்க சத்தியத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனா இந்த அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் நீங்க கேட்கிற சத்தியம் வசனம் உங்களுக்குள்ள தன் வேலையை அல்லது தன் கிரியையை செய்யும். பாருங்க, வேதத்தில் சிம்சோ நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 14:6 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனா, எப்படி இறங்கிச்சு? பலமா இறங்கிச்சு. எப்படி இறங்கிச்சுப்பா சொல்லுங்க? ஆமா, அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யல, அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. எது வந்துச்சு? கர்ச்சிக்கிற சிங்கம். எதுப்பா வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பள்ளி வீட்டுக்குள்ள வந்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. எது வருது? என்ன சிங்கம்? சும்மா சிங்கம் போட்டிருக்கா? என்ன சிங்கம்? கர்ச்சிக்கிற சிங்கம் வந்துச்சு. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்தான். எதில்? அவன் மேல இறங்கின அபிஷேகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயோ சிங்கம் வருது அப்படின்னு ஓடல, பயம் இல்லை, பயம் இல்லை, அந்த சிங்கத்தை அவன் கிழித்து போடுறான். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிக்கணும். அப்போ இவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் சிங்கத்தை கிழித்து போட்டான். இவன் இந்த அபிஷேகத்தை பெருசா மதிக்கல. அபிஷேகத்தை சில ஆள் இருக்கிறான், நமக்குள்ளதான் அபிஷேகம் இருக்கு, நமக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இப்படி கொஞ்சம் டிக்கெட் சொல்லிட்டு அழியுது. நல்ல கவனிங்க, இந்த அபிஷேகத்தை மதிக்காம அவன் இருந்தான். தெளிலாளுடைய மடியில படுத்திருக்கும் போது அவனுக்குள்ள அபிஷேகம் பெருசா தெரியல. கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். அவனால என்ன செய்ய முடியல, மறுபடியும் எழுந்திருக்க முடியலப்பா. அவனை கொண்டு போய் 2 தூணுக்கு நடுவை கட்டி அவன் கண்ணெல்லாம் பிடுங்கி, கொஞ்சம் நல்ல கவனிங்க, ஒரே ஒரு தாடை எலும்ப வச்சு 1000 பேரை கொன்னவன். அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் 2 தூண்களுக்கு நடுவாக அவன் என்ன செய்கிறான்? கட்ட போட்டு போடுறான். இப்ப நல்ல கவனிக்கணும். இப்ப எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அந்த அம்மா சொல்லுது, பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள் சொல்றாங்க. அவன் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும்
அவனால் எழுந்திருக்க முடியல. அவன் அபிஷேகத்தை இழந்துட்டான். ஒருவனால் அபிஷேகத்தை இழக்க முடியும். நீங்க அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணலன்னா, அபிஷேகத்தின்படி நீங்க நடக்கல அப்படின்னா அபிஷேகத்தை இழந்துருவீங்க. அபிஷேகத்தை இழந்துட்டா என்ன வந்துடும் தெரியுமா? வீழ்ச்சி வந்துடும். வீழ்ச்சி வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கலாம் எனக்குள்ளதான் அபிஷேகம் இருக்க, வல்லமை இருக்க. நான் அன்னைக்கு நீ எதை பிடிச்ச? சிங்கத்தை கிழிச்ச, 1000 பேரை கொன்ன. இன்றைக்கு உன்னால என்ன செய்ய முடியல? ஏன்னா உனக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் என்ன செய்திருச்சு? போயிட்டு. ஏன் சில சூழ்நிலைகளை உங்களால மேற்கொள்ள முடியல அப்படின்னா அபிஷேகத்தினுடைய வீழ்ச்சி. பிரைஸ் எல்லாம் அபிஷேகத்தை காத்துக்கொள். அதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் கிதியோன் மேலே ஆவியானவர் இறங்குறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கின உடனே, நீ போ, இன்றைக்கு என்ன செய்வ அப்படின்னா அந்த மீதியானரை உன் கையில் நான் என்ன செய்வேன்? நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறார். இவனுக்கு ஒரே சந்தேகம். வேதம் சொல்லுது ஆவியானவர் அவன் மேலதான் என்ன செய்தாரு? இருக்கிறார். இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் நீர் என் கூட இருக்கிறீரா இல்லையா? உன் கூட தான் இருக்கிற, எனக்கு உறுதிப்படுத்தும். என்ன சொல்றான்? ஒரு மயிர் உள்ள ஒரு தோலை களத்துல போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா நீர் சொன்னபடியே இஸ்ரவேலை என்னுடைய கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே நான் என்ன செய்வேன்? அறிந்து கொள்ளுவேன். அவன் சொன்னபடியே என்ன செய்துச்சு? நடந்துச்சு. நிஜம். அடுத்த வார்த்தை அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்தபோது என்ன செய்தான்? தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ண நிறைய பிழிந்தான். மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், உம்முடைய கோபம் என் மேல வராம இருக்கட்டும். என்னப்பா சொல்லு? தோல் மாத்திரம் காய்ந்து இருக்கணும், பூமி எல்லாம் என்ன செய்திருக்கணும்? பனி பெய்து இருக்கணும். அப்படி மாத்தி சொல்றான். அப்படியே தேவன் செய்தார். ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லுவேன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன சொல்றானோ அப்படியே தேவன் செய்கிறார். ஓ thank you Holy Spirit. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பேசுகிற வார்த்தையை தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை நிறைவேற்றுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்ததுனால அவன் சொன்ன வார்த்தையை தேவன் என்ன செய்தார் அப்படின்னா நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? கடைசியா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? சிலர் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, சிலருடைய அபிஷேகம் தணிந்து போயிருக்கு, சிலர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். கடைசி நாட்களில் நம்ம மாமிசமான யாவரும் மேலும் எதை ஊற்றுவேன்? என் ஆவியை ஊற்றுவேன். நீங்க அபிஷேகம் பண்ணப்படுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த கடைசி நாட்களில் அபிஷேகத்துக்குள்ள நடத்து. அபிஷேகம்னா என்னன்னு சொல்லி கொடு. அபிஷேகம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு, அபிஷேகம் தான் அவனுடைய வாழ்க்கையில உயர்வு. தேவன் அவனோடு கூட இருப்பதற்கு அடையாளமே அந்த அபிஷேகம் தான். ஒரு சாதாரண தாவீதை தேவன் உயரத்தில் வைப்பதற்கு அவன் மேல என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா அபிஷேகம். எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வெற்றியை வாங்கி கொடுத்து இப்படிதான் வாழணும்னு கற்றுக் கொடுத்து ஒரு முன்மாதிரியை காண்பித்த பிற்பாடும் நம்மளால் அதை வாழ முடியல, நம்மளால் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா, நான் உங்களுக்கு என்ன செய்தேனோ அதை அவர் செய்வார். நான் என்ன பிரசங்கம் பண்ணேனோ
அதை அவர் பிரசங்கம் பண்ணுவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன்ல, அதிலிருந்து எடுத்து என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு மாற்று உபதேசம் இல்லை, மாற்று காரியம் அல்ல. நான் எதை செய்தேனோ அதையே அவர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க எதை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. இந்த கடைசி நாட்களில் நமக்கு அபிஷேகம் தேவை. நீங்க அபிஷேகத்தை மட்டும் இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அபிஷேகம் தணிந்து போயிருக்கும். அபிஷேகம் தணிந்து போயிட்டா ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, சபைக்கு ஒழுங்கா வரமாட்டீங்க, எல்லாவற்றிலும் குறை வந்துடும். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளவுதான் போராடினாலும், எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி பண்ணினாலும் உங்களால் வெற்றியை பார்க்கவே முடியாது. தயவு செய்து சொல்லுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கோ, பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள். ஒருவேளை நீ தணிந்து போயிரு, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேளு, என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவரே. ஆவியானவரோடு கூட ஒரு சரியான உறவை நீங்க வைத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பேசி பார்த்தா தான் தெரியும். ஆவியானவரோடு கூட நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அவர் உங்களோட பேசிக்கிட்டே இருப்பார். எவ்வளவு மணி நேரம் போகுது தெரியவே தெரியாது. நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஏன் பேசணும், ஏன் வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? இல்லை, கொஞ்சம் நல்ல கவனிங்க, அவரோட நேரத்தை செலவிடுங்க. இந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார். அப்ப எனக்கு ஒரு தாகம் இருக்கணும். யார் மேல் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மேல. அந்த பசி தாகம் இருந்தா மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆவியானவர் பேசுவார். உடனே அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படிஞ்சிடணும். கீழ்ப்படிந்தா மட்டும்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்க முடியும். பிரைஸ் எல்லாம். லூக்கா 11வது அதிகாரம் 13 வாசித்து பாருங்க. 11:13. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் சொல்லுங்க, யாருக்குப்பா? யாருக்குப்பா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ராமேன் சொல்லுங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? என்கிட்ட கேட்கிறவனுக்கு, என்கிட்ட கேட்கிறவனுக்கு. அப்ப நான் எப்படி கேட்கணும் அப்படின்னா, அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோடு கேட்கணும். நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நீ கேட்டா என்ன செய்யணும் அப்படின்னா ஆவியானவர் இறங்கிடுவார். ஆலயத்திற்கு வரும்போது முன்பதாகவே நான் இன்னைக்கு ஆவிகள் நிறையப்படணும், ஆவியானவர் என் கூட பேசணும், ஆவியானவர் என்னை தொடணும், ஆவியானவர் என்னுடைய நிலையை மாற்றணும் அப்படின்னு இங்கே வந்து ஜெபம் பண்ணுறதில்ல. வீட்டில இருந்து கிளம்பும் போதே ஒரு நிமிடம் என்ன செய்திடணும்? ஜெபம் பண்ணிட்டு உள்ள வரணும். அப்படி வந்து பாருங்க, இந்த ஆவியானவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அநேக காரியத்தில் நீங்கள் மாற்றம் அடையணும்னு விரும்புகிறீங்க, மாற்றத்தை தேடுகிறீங்க. இந்த மாற்றத்தை உங்களால் அடைய முடியலை. அதற்கு காரணம் என்ன? தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், அது வெறுமையாகத்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இல்லைன்னா என்னதான் இருக்கும்? வசனம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனால் வெறுமை. ஏன் அப்படின்னா அவரால் என்ன செய்ய முடியாது? தனிச்சு செய்யப்படவே முடியாது.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படணும்னா நீங்க இடம் கொடுக்கணும். நீங்க என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அப்போ ஆவியில நிரப்பப்படுங்க, அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை தேடுங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட காரணம் என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் அவன் தேவனை பாடிக்கொண்டே இருந்தான், தேவனை துதித்து கொண்டே இருந்தான். தேவனை என்ன செய்துட்டு இருந்தான்? துதித்து கொண்டே இருந்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் அவனை தொட ஆரம்பித்தார். நீங்க தேவனோடு கூட இருந்தா தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பதற்கு அபிஷேகம் தேவை. இப்படி சொல்லி முடிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா அபிஷேகம் தேவை. அபிஷேகத்தை பெற்றுக்கோ. அபிஷேகத்துக்காக காத்துரு. அபிஷேகத்தை விடாம அதுக்காக ஜெபம் பண்ணு. எப்படியாயிலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்குள்ள என்ன உண்டாக்குங்க? ஒரு தாகத்தை. அதாவது சிலவங்க பசியே எடுக்க மாட்டுக்கு அப்படின்னு மாத்திரை வாங்கி போடுவான். எதுக்கு? பசி எடுக்காதது. அதே போல் என்ன செய்யுங்க? மாத்திரையை வாங்கி உள்ளே போடுங்க. எதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர. ஏன்னா பசி எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய தாகம் என்ன செய்யப்படும்? தீர்க்கப்படும். நீங்கள் நேரத்தை கொடுக்காம ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. நேரத்தை கொடுக்காம, நேரத்தை செலவிடாம எதை பெற்றுக்கொள்ள முடியாதுப்பா? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருந்தா தேவன் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை அவர் நிறைவேற்றிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறணும்னு விரும்புகிறீங்க? எழுந்துருங்க, ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினா அவர் மேலே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறுவதற்கு அவருக்கு அபிஷேகம் தேவைப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு கிதியோனுக்கு அபிஷேகம் தேவைப்பட்டது. தாவீதை அடுத்த ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு அபிஷேகம் தேவைப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உனக்கு தேவை அபிஷேகம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. அவள் வார்த்தை சொல்லுது, நீ கேளு. பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவனுக்கு அந்த அபிஷேகம். பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவனுக்கு அந்த அபிஷேகம். கர்த்தர் உனக்கு அபிஷேகத்தை தரப்போகிறா. கேளு, வாஞ்சையோடு கேளு. ஆண்டவரே, அபிஷேகம் இல்லாததுனால தான் என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தில் நான் தனிந்து போனதுனால தான் என்னால் செபிக்க முடியலை, என்னால் வேதம் வாசிக்க முடியலை. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் கடந்து வருகிற போராட்டங்களை, என் வாழ்க்கையில் கடந்து வருகிற சேலஞ்சஸ் ஆண்டவரே நான் மேற்கொள்வதற்கு எனக்கு அபிஷேகம் தேவை. சிஸ்டர், அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் மட்டும் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் சொல்லுவேன், உன்னை சோர்வடைய செய்கிற, உன்னை பயமுறுத்துகிற, உன்னை அடிமைப்படுத்துகிற எல்லா நுகத்திலிருந்து உன்னால விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. கேளுங்க, என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பட்டும், என் பாத்திரம் நிரம்பட்டும், என் பாத்திரம் நிரம்பட்டும். கேளு, என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது. கேளு சகோதரா, கேளு சகோதரி, என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை நிரப்பி விட்டுருங்க. இந்த ஒரு நிமிஷம் அன்றைக்கு சிம்சோன் கேட்டானே, ஆண்டவரே, சிம்சோன் கேட்டானே, இந்த ஒரு நிமிஷம், இந்த ஒரு நிமிஷம்
ஆவியானவர் என் மேல வந்தா ஆண்டவரே அவங்க கையில சாவல் இருக்கு நான் விரும்பல. இந்த ஒரு விசை அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தா ஆண்டவரே என்னால பலம் கொள்ள முடியும், அவங்கள மேற்கொள்ள முடியும். நல்ல கவனிங்க, நல்ல கவனி. இத ஒரு விசை ஆவியானவர்கிட்ட கேளு. ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என் வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே, எங்க சபையை நிரப்புங்க ஆண்டவரே. நான் கனி கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் பிரயோஜனமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் கனி கொடுப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் தேவை. கேளுயா, நான் முடிக்க போகிறேன், கேளு. கர்த்தர் தம்முடைய யாரெல்லாம் செபிக்கிறீர்களோ, யாரெல்லாம் வேண்டுதல் செய்கிறீர்களோ அவர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பெற்றுவீங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போயிடும். நான் தீர்க்கமா சொல்றேன், நீ வாழ்கிறது சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படியே கரத்தை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். என்னை அபிஷேகம் பண்ண உந்த நாமத்தில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க எல்லையே. நிரப்புங்க ஆண்டவரே. உந்த நாமத்தில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க எல்லையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க எல்லையே. உந்தன் நாமத்தில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க எல்லையே. உந்தன் நாமத்தில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க எல்லையே. வாஞ்சையில் தாகத்தோடு உந்தன் பாதத்தை எல்லும் உத்தம் செய்வேன். வாஞ்சையில் தாகத்தோடு ஒரு நாமத்தை எல்லும் உத்தம் செய்வேன். உந்தன் நாவியில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க எல்லையே. உந்தன் நாவியோ அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க எல்லையே. உந்தன் நாவியோ அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க எல்லையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க எல்லையே.
படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே 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 என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போம். எங்களை உருவாக்குங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எங்களை உருவாக்கிடுங்க தொடுறாரு தொடுறாரு எங்களை உருவாக்கிடுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுறாரு. எங்களை உருவாக்கிடுங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேலே இறங்கட்டும். ஆவியானவர்களை தொட்டாரு சொல்ல போறேன். ஆவியானவர்களை தொட்டாரு சொல்ல போறேன். என்னை தொட்டாரு எங்களை உருவாக்கிடுங்கப்பா. எங்களை உருவாக்கிடுங்கப்பா. தொடுகிறார். எங்களை உடைத்தப்பா. எங்களை உருவாக்கிடுங்கப்பா. தொடுதல் உண்டாகுது. ஆண்டவரே, தொடுதலை உணர்ந்துக்கிறீங்க. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேலே உரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு தொடுதல் உண்டாகுது. உன் கரத்துல, உன் சரீரத்துல, உன் பாதத்துல கர்த்தருடைய தொடுதல் வருது. ஒப்பு கொடுங்களேன். தொடுதல் உண்டாகுது. கர்த்தர் உங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு வருகிறார். அடுத்த நிலைக்கு நேராக கொண்டு வருகிறார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முடியாம ஸ்டக்காய் போய் இருந்துச்சோ, ஆண்டவர் அதெல்லாம் உடைச்சி அடுத்த நிலையில கொண்டு வர்றாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். அடுத்த நிலைக்கு ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். உங்க இருதயத்திற்குள்ள வைக்கிறார். நீ பலனடைவதற்காக, நீ தேவனுக்கு சாட்சியாய் மாறுவதற்காக ஒரு புதிய அபிஷேகத்தை உள்ள வச்சு அவர் அனுப்புறார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் அனுப்பின தேற்றரவாளனுக்காக நன்றி. அவர் எங்களோடு கூட இருப்பதற்கு, எங்களோடு கூட வாசம் செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். அவர் இன்றைக்கு எங்களோடு கூட வந்திருக்கிறாரப்பா. எங்களுக்குள்ள இருந்தவர் எங்களை ஆளுகை செய்யும்படி, எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.